to have Supreme Teacher, Supreme Father, எல்லோரும் Supreme. பாக்கியசாலி அல்வா. கடவுளே நமக்கு நம்மளோட டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. Unadulterated, pure, unlimited love. எந்தவித கலப்படமும் இல்லாத அன்பு நம் தந்தையிடமிருந்து நமக்கு கிடைக்குது இல்லையா? Teachings which help us to create elevated actions பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குறது and earn our fortune அந்த படிப்பு நமக்கு for many, many births. உயர்ந்த செயல்களை நமக்கு சேவிப்பதற்காக Our உதவுகிறது. characters are enhanced நம்மளோட குணங்கள் and கூட our thinking மாற்றம் அடைகின்றன. நம்மளோட சிந்தனையும் உயர்ந்த சிந்தனையாக மாறுகிறது. and then Sadhguru Baba guides us at every step. பாபா நம் சத்குரு Gives ஒவ்வொரு படியிலையும் நமக்கு so that we ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காரு. don't get in the bondage of actions, எந்தவித பந்தனத்திலையும் வந்துவிடாமல் but we can do ஸ்ரீமத் படி இருக்கணும்னு பாபா நமக்கு karma அறிவுறுத்துறாரு. seva. எந்தவித செயல் செய்தாலும் அது பாபாவின் நினைவிலேயே செய்யணும். கர்மயோகியாக மாற வேண்டும். And also elevate our present life. அதன் மூலம் இப்பொழுது மட்டும் இல்லாமல் நம்மளோட வரும் காலத்திலையும் நாம் உயர்ந்தவராக மாறுவதற்கு பாபாவோட ஸ்ரீமத் மற்றும் பாவனை மற்றும் There இந்த is படிப்புன்றது for Supreme Father, Teacher, Sadhguru. தந்தை ஒரு சுப்ரீம் ஃபாதராகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். எத்தனை விதமான We want to experience. எத்தனை விதமான ரோல்ஸ் ப்ளே பண்ணுறாரு இல்லையா நம்ம பாபா. So my heart is full of love for Baba. And I feel so fortunate to be guided by Baba's teachings at பாகியசாலி, every stage of my life. இவ்வளோ அன்பு இருக்கணும். நம் தந்தையே நமக்காக எல்லா விதமான So now with lot of படிப்பையும் love, நமக்கு அதுக்கான அன்பையும் நமக்கு கொடுத்து நமக்கு சத்குரு நமக்கு நல்ல பாதையை நோக்கி and நமக்கு just one செல்வதற்கு நம் பாபா brother thought, நமக்கு just one. இந்த படிப்புன்றது கொடுத்துருக்காரு. So I take all the treasures, all the love from Baba. பாடமிருந்து எல்லா ஆஸ்தியையும் எல்லா விதமான அன்பு ஆஸ்தி குணங்கள் எல்லாவற்றையும் பாபாவிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Om Shanti. You all must be having new and beautiful experiences every day. தேதி சொல்கிறாங்க, உங்கள் எல்லாருக்கும் Today, ஒவ்வொரு நாளும் practice புது புதுவான to keep courage அனுபவங்கள் வைத்து கொண்டிருப்பீர்கள். God's hand. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு I think that புதுவிதமான அனுபவத்தை today you must have அனுபவிச்சிருப்பீங்க. taken some determination or have some elevated thoughts which required courage. Sometimes we get good thought, elevated thought, and then we say, no, I don't think I can do. It's not possible. நேரங்களில் நம்மளால் Sometimes we say, சில நேரம் தோணும் நமக்கு இது மாதிரி but இந்த உயர்ந்த elevated thought, உயர்ந்த சம்ஸ்காரம் உயர்ந்த and we feel that this is அந்த for நினைவுன்றது வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இல்லை என்னால் முடியல அப்படின்னு சில டைம் தோணும். then keep that thought. அப்போ நம்ம இன்னும் உறுதியாக நம்ம Baba said, அந்த எண்ணத்தை வைக்கணும்னு சொல்கிறாங்க. experience that பாபாவால் நம்பிக்கை வைத்து கொண்டு
நமக்கு also நம்மளால் அந்த உயர்ந்த சம்ஸ்காரத்தை வைக்க முடியும், உயர்ந்த came in my mind and நினைவை வைக்க முடியும், உயர்ந்த எண்ணத்தை வைக்க முடியும் என்ற இன்னும் கொஞ்சம் உறுதியாக நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் முடியும். so much flooding and we are also called big storms and rain. So it's a different kind of energy. இப்போ இருக்க சூழ்நிலை நிறையா நேச்சுரல் கெலாமிட்டிஸ்லாம் வருது, இயற்கை சீரழிவுலாம் வந்துருக்கு. இப்போ கூட இங்கே ஸ்டார்ம் ஃப்ளட்ஸ்லாம் வந்துருக்கு அப்படின்னு இது சொல்கிறாங்க. எந்த ஒரு நிலை வந்தாலும் நம்ம வந்து ஆடாமல் அசையாமல் நம்ம கூட பாபா இருக்கிறாருன்ற அந்த நினைவில் இருக்கணும். நம்மளோட இருக்கிறது பாபா. அப்போ அந்த நினைவு இருக்கும்போது நம்மளால் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்தும் நம்ம கடந்து வந்துடலாம். நம்ம மனது வந்து ஆடாமல் அசையாமல் இருக்க வேண்டும். Which are not very good, especially when there are gray days, like today. Lot of different energies can be felt. But if I remind myself that what I have to be, always, always most elevated energy, and then I find Baba's help is there. எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில நேரங்களில் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை நல்ல எண்ணங்கள் வரவிடாமல் தடுக்கும். அப்பயும் நம்ம உறுதியாக பாபாவின் இந்த உயர்ந்த எண்ணத்தை வைக்கணும், உயர்ந்த சம்ஸ்காரத்தை வைக்கணுன்ற அந்த உறுதி இன்னும் கொஞ்சம் வச்சா நிச்சயமா பாபா நமக்கு உதவின்றது செய்வார். We change them, check and change and make them elevated. Same with the intellect. தினமும் அந்த செக் அண்ட் சேஞ்சுன்ற சம்ஸ்காரத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லையா. செக் பண்ணி நம்ம மாற்றம் கொண்டு வரும்போது நமக்கு பாபாயிடமிருந்து அந்த எக்ஸ்ட்ரா ஹெல்ப்ன்றது கிடைக்குது. One thing I in my life always really appreciated from my heart. தீதி தன்னோட வாழ்க்கையில் ஒரு விஷயத்த எப்பயுமே வந்து பாபா வந்து என்னோட டீச்சர் அப்படின்ற நினைவு வந்து ரொம்ப உறுதியாக வச்சுருந்துருக்காங்க. அப்படி வச்சுருக்கும்போது நம்ம கூட இருப்பது பாபா அப்படின்றபோது நம்மளோட விவகாரம், நம்மளோட கூட இருக்கிறவங்க, நம்ம பேசுகிறது, நம்ம நடந்துக்கிறது, நம்ம கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாருமே வந்து அதோட பலன்றதை பார்ப்பாங்க. ஏன்னா பாபாவோட குணங்களை நம்ம தாரணம் செய்து அவங்களோட பகிர்ந்துக்கும் போது அதோட பாதிப்புன்றது அவங்க மேலேயும் இருக்கும் இல்லையா. There are yogis, but we are Baba is teaching us Raj Yoga. உலகத்தில் மற்றவங்கலாம் அந்த சன்னியாசிஸ் நம்ம ஹட் யோகம்லாம் பண்ணுறதை பார்த்துருக்கோம். பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்குறது அந்த ராஜ யோகம் இல்லையா. ராஜ் யோகா சொல்லித்தராரு. அதன் மூலம் ராஜ ரிஷியாகவும் மாற்றுவதற்கு பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு இல்லையா. நிறைய வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கோம், குரு அது மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் ரிஷின்ற வார்த்தை வந்து ரொம்ப ராயலானது அப்படின்னு சொல்கிறாங்க. There are different kinds of advisors.
but the main person is the Raj Rishi. Raj means kingdom. ஒரு அரசில் வந்து உயர்ந்த பதவி வந்து இந்த ராஜ ரிஷி அவர்கிட்ட தான் அவங்க கிட்ட தான் இருக்கும் இல்லையா. ராஜா வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ராஜ ரிஷியிடம் தான் அட்வைஸ்ன்றது கேட்பார் இல்லையா. அவங்க சொல்கிற வார்த்தைகளில் அவ்வளோ அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும். Royal in the sense of, sometimes like they won't interfere in anything. நீங்கள் பார்த்துருப்பீங்க ராஜரிஷிங்களோட சம்ஸ்காரங்கள் எப்படி இருக்கும். அப்போ எல்லா விதமான நடவடிக்கையிலையும் அவங்க வந்து அவங்களோட எண்ணத்தை பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. எப்பொழுது ராஜாவுக்கு தேவைப்படுதோ அப்போ தான் ராஜரிஷின்றது அவங்களோட அட்வைஸை ராஜாவுக்கு கொடுப்பாங்க இல்லையா. எவ்வளோ ராயலாக இருப்பாங்க. But it's advice where the way kingdom is operated, how to take care of the subjects. It's like all the topics connected with king and kingdom. He has knowledge of all that. ரிஷி யாருன்னா சாதாரணமாக சும்மா அட்வைஸ் கொடுக்கறதில்ல, சாதாரணமான அட்வைஸ் கொடுக்கறதில்ல. ஒரு ராஜ்யத்தை நடத்துறதுக்கு எது சரி எது சரியில்லைன்னு தீர்மானிக்கிறதுக்கு உதவுறதுக்கு நம்ம ராஜாவுக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்குற மாதிரி. அவங்களுக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது. பாலிட்டிக்ஸாக இருக்கலாம், இல்லை சோஷியலாக இருக்கலாம், இல்லை மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம். எல்லாத்த பற்றியும் அவங்களுக்கு அனுபவம் இருக்குது, அவங்களுக்கு நாலேஜ்ன்றது இருக்கிறதுனால அவங்களுக்கு ராஜாவுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கான அந்த எல்லா கெப்பாசிட்டியும் இருக்குது, எல்லா தன்மையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த எல்லா விதமான குணங்களும் நம்ம ராஜயோகம் மூலியமா ராஜ ரிஷி ஆறத்துக்கு எல்லா விதமான பயிற்சியும் நம்ம பாபா நமக்கு கொடுக்குறாரு இல்லையா. For me, anytime I'm not clear, I got stuck, I have too many, like what to do. Finally, I just remember Baba Manmana Bhava. சில நேரங்களில் நமக்கு சில நேரங்களில் நமக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏதாவது வீணான எண்ணங்கள் ஏதாவது நம்ம அலைக்கழிக்கிற மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அப்போ கடைசியில் நம்ம எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுவோம், பாபா கிட்ட வந்து சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் மன்மனாபவ் அப்படின்றது எப்பயுமே நினைவு கொள்ள வேண்டும். நம்ம கூட இருப்பது பரமபிதா கடவுளே நம்மளோட இருக்கும்போது எதை பற்றியும் கவலை இல்லை. நமக்கு பாபா நமக்கு அவரோட நாலேஜ் வந்து அமிர்த சுரபின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எவ்வளோ டைட்டில்ஸ் கொடுத்து எல்லாவற்றையும் நிறைவு கொண்டவர் பாபா. எல்லா குணங்கள் எல்லாவற்றையும் நிறைந்தவர் பாபா. ஸோ இதுமாரி நமக்கு டீச்சர் கிடைப்பதற்கு நம்ம எவ்வளோ பாக்கியம் செஞ்சுருக்க வேண்டும். பாபா நம்ம ராஜ ரிஷி ஆவதுக்கு எப்படி நம்ம ராஜ ரிஷியாக மாற முடியும், ராஜ ரிஷியாக எப்படி ஆக முடியும் அப்படின்னு பாபா இந்த படிப்பு மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
கொடுக்குற இந்த படிப்புன்றது கேட்பதற்கு மட்டுமல்ல, ஆனால் அதை அபியாசம் செய்வதற்கும் தாரணையிலும் கொண்டு வந்தால் தான் அதற்கான உண்மையான பலன் இருக்கு. வந்து ஒரு விதை மாதிரி இருக்கார். எவ்வளோ கண்ணுக்கு தெரியாத விதை போல இருக்கிறார் இல்லையா? ஆனால் அவர் செய்கிற காரியம் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கு. எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவர் செய்கிறது யாருக்கா தெரிஞ்சிருக்கா? அதான் அந்த விதை மாதிரி இருக்கு. விதையோட தன்மை அதுன்னு வெளியே தெரியாது. ஆனால் செய்கிற செயல்கள் வந்து எவ்வளோ உயர்ந்த செயல்களாக இருக்கு இல்லையா? எவ்வளோ பெரிய காரியத்தை, இந்த உலக மாற்றத்தை கொண்டு வருவதற்கான காரியத்தை பாபா செஞ்சிட்ருக்காரு. இதில் நமக்கு கூட இருப்பது பாபா கூட நமக்கு அன்பு மாத்திரம் இல்லை, அதுக்கான மதிப்பும் இருக்க வேண்டும். நாம் அதுக்கு உதாரணமாக இருந்து பாபா எப்படி சொல்கிறாரோ அதற்கேற்றாறு போல் உதாரணமாக இருக்க வேண்டும். பாபா நம்மளோட டீச்சராக இருக்காரு. நம்ம கிட்ட ஏதாவது ஃபீஸ் வாங்குறாங்களா பாபா? இல்லை இல்லையா? தீதி சொல்கிறாங்க, முதல் முறையாக யூஸில் வந்து பாபா சேவையை ஆரம்பிக்கும் போது அப்போ வந்து நம்ம பாபாவோட நாலேஜ் சொல்லும்போது இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ நம்ம ஃபீஸ்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க. Because everyone does some charitable actions. பாபா கிட்ட இருந்து கிடைக்கிற ஞானத்தை மற்றவங்களிடம் பகிர்ந்து கொள்ளும்போது அதன் மூலயமா நமக்கும் பாகியன்றது கிடைக்குது இல்லையா? நம்ம பாபா கிட்ட இருந்து கற்றுட்டு நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம கனெக்ஷனில் வர பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு நம்ம சொல்லும்போது அதன் மூலயமா நமக்கும் அந்த பாகியன்றது நமக்கு கிடைக்குது இல்லையா? பாபாவோட ஞானத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்றபோது and then more people start coming, then need building, and Baba says all these buildings are for children. இங்கே வரும்பொழுது அப்போ எதுவும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, ஆனால் இப்பொழுது நிறைய பாபாவோட குழந்தைகள் வந்துட்டாங்க, நிறைய பில்டிங்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் யாருக்கு? பாபாவோட குழந்தைங்களுக்காக. And this way from all over everyone would like to contribute towards construction. And now it's huge, right? Unlimited. Because everyone's bodies, and when they travel they need better facility. Whether clean place, cooking, good kitchen. So naturally there are a lot of expenses, no? நிறைய செலவுகள் இருக்கு இல்லையா? ஆனால் நம்ம பாபாவோட வீட்டில் எல்லா வசதிகளும் நிறைந்திருக்கு இல்லையா? பாபாவோட சேவைன்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம தான் அதை யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம இருக்கிற இடமும் அதுக்கேற்ற போல் ரொம்ப சுத்தமாகவும் எல்லாமே ரொம்ப தூய்மையாகவும் இருக்கு இல்லையா?
says, what will I do? I don't even have my body. நம்ம ஏதாவது சின்ன விஷயத்தில் பாபாவுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கும்போது அதை நம்ம கொடுக்குறோன்னு நினைக்கக்கூடாது. ஆனால் நம்ம கொடுக்கல, நம்ம பாபா கிட்டேருந்து பல மடங்கு எவ்வளோ நம்ம பாபா கிட்டேருந்து எடுத்துக்கிறோம் இல்லையா? எவ்வளோ விதமான ட்ரெஷர்ஸ் அது பாபா கிட்டேருந்து கிடைக்குது இல்லையா? பொக்கிஷங்கள் பாபா கிட்டேருந்து தொடர்ந்து நம்மக்கிட்ட கிடச்சிட்டு இருக்கு. நம்ம கொடுக்குறதுன்றது அதில் ஒன்றும் இல்லை இல்லையா? So the way Baba is teaching us, we are becoming Raj Rishis. Om Shanti. சொல்லிக் கொடுக்கறது மூலம் நம்ம ராஜரிஷியா மாறிக்கொண்டிருக்கிறோம். Homework. I'm sure you had very good experiences of today's homework and experimenting with it according to Baba's Murli. And எல்லாருக்கும் தினமும் ஒவ்வொரு நாளும் பாபாவோட பாயிண்ட்ஸை வச்சு நம்ம செக் அண்ட் சேஞ்ச் பண்ணுறதுல உங்களுக்கு நிறைய புது விதமான அனுபவங்கள் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறாங்க. I'm going to be featuring an experience, and it is an experience that was shared from not yesterday, not today's Murli, but of the Murli of the 27th. நாளைக்கான ஹோம்ஒர்க் பார்க்குறதுக்கு முன்னாடி சிஸ்டர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. இது வந்து இன்னைக்கு முரளியோ நேற்று முரளியோ இல்லை, இது வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி 27ஆம் தேதி முரளின்னு நினைக்கிறோம். அந்த முரளிலேருந்து உங்களுக்கு பாபாவோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னைக்கு ஷேர் பண்ணுறாங்க. Thank you for the check and change project that you have started. What I am enjoying is you preparing us for what to expect and or look for in the next day's Murli. I'm sharing with you what transpired in me as I was experimenting with the aspect of the fear of death as spoken by Baba in the November 27th Murli, and as November 27th முரளியில் தீதி வந்து இந்த மரணத்தின் மூலம் இருக்கிற அந்த பயம் அதை பற்றி அவங்களுக்கு எப்பயுமே அந்த ஒரு கொஸ்டினாகவே இருந்துச்சு. அதை பற்றி பாபா என்ன முரளியில் சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுல சிஸ்டர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க. அப்போ 27ஆம் தேதி முரளியில் பாபா என்ன சொல்லியிருக்காங்கன்னு அவங்க டீப்பாக கவனித்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. inspired by you, I studied the Murli of the 27th of November deeply. Baba has indeed reminded us about the golden age or future being the land of immortality. பாபா வந்து அந்த முரளியில் சத்தியுகத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. சத்தியுகத்தில் எந்த விதமான இந்த திடீர் மரணம்ன்றது இல்லவே இல்லை. சத்தியுகத்தில் மரணத்தை பற்றி பயம் சிறிதளவு கூட சத்தியுகத்தில் இருக்காது. நமக்கு வந்து மரணத்தின் மீது பயம் எதற்காக இருக்குது என்றால், நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல அதை பற்றி தெரியாத போது, ஒரு விஷயத்தை பற்றி தெரியாத போது நமக்கு அதை பற்றி நமக்கு பயம் இருக்கும் இல்லையா? எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸில் பங்க்சுவேஷன் பண்ணுறோம், பங்க்சுவேஷன் இந்த கமா, ஃபுல் ஸ்டாப், ஹைஃபன் அது மாதிரி பண்ணுறோம் இல்லையா? அந்த சென்டென்ஸில் அதெல்லாம் போடுறதுனால தான் அந்த சென்டென்ஸ்க்கே ஒரு அர்த்தம் வருது. அதே போல் இந்த லைஃப்ன்றது பங்க்சுவேஷன் கொடுக்கறது இந்த மரணம். அந்த மரணத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கும் போது நமக்கு அதை பற்றி பயம்ன்றது நீங்கிடுது.
இந்த பங்க்சுவேஷன்லாம் இருக்கிறதுனால அந்த காமா ஃபுல் ஸ்டாப்லாம் அந்த சென்டென்ஸில் போடும்போது அப்போ அதுக்கு ஒரு அர்த்தம் வருது இல்லையா? அதே போல் இந்த மரணத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையுது. பாபா என்ன முறையில் சொல்லியிருக்காருன்னா, நம்ம எவ்வளோ தூரம் நம்ம உடலற்ற நிலையை நம்ம அனுபவம் செய்கிறோமோ, அதை எவ்வளோ தூரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலம் நமக்கு இந்த தூய்மையை அடைவதற்கான ஸ்திதியையும் அந்த ஸ்டேஜையும் அது நமக்கு கொடுக்குது. எவ்வளோ தூரம் நம்ம உடலற்ற நிலையை நாம் அனுபவம் செய்கிறோமோ, அப்போ நமக்கு தூய்மைன்றது அடைவதற்கு நமக்கு அது சகயோகம் கொடுக்குது. அந்த தூய்மையாக இருக்கும்போது நமக்கு எந்த விதமான எந்த உடல் ரீதியாக எந்த விதமான அந்த நம்ம தீய செயல்களும் நம்மளை அண்டாது, நம்ம பக்கத்தில் வராது. பாபா அதுக்கு Baba's Murlis have helped me. இந்த முதல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க சிஸ்டர் வந்து பல வருஷங்களாக இந்த உடலற்ற நிலையை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதன் மீது உள்ள பயம்ன்றது நம்மக்கிட்ட நீங்கிடுது. ஏன்னா நம்ம உடலற்ற நிலையை எவ்வளோ தூரம் நம்ம சுலபமாக இருக்கிறோமோ அப்போ நம்ம இந்த மரணம்ன்றது நமக்கு எப்பயும் இந்த பயத்தை கொடுக்காது. அப்போ நம்ம எந்த சமயத்தில் மரணம் வருதோ அப்போ வந்து நம்ம உடலற்ற நிலையில் இருக்கும்போது நம்ம அதை அனுபவம் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால பாபா ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி முரளியில் சொல்லியிருக்காரு. Do I need to run away from it? This was written by Brother Shwetank, who is a doctor from South Carolina, and who's actually பிரதர் ஸ்வேதாங்க்ன்ற பிரதர் வந்து சவுத் கேரளாவிலேருந்து இந்த விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க. இது வந்து ஒரு பாபாவோட முரளியின் மூலம் ரொம்ப டீப்பாக எப்படி நம்ம மரணத்தை பற்றி பயம் இல்லாமல் இருப்பது அப்படின்னு அனுபவம் செய்து அதை வந்து பாபாவோட முரளியிலேருந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து அதை கேட்டாற்போல் என்ன நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளால் அந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு பிரதர் வந்து அவங்களோட இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. Something I hadn't seen before, something that was quite invisible. And I'm sure Sister Mohini is also appreciating it. So, thank you, Brother Shratank. It was beautiful. Now, our homework for tomorrow. நாளைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி இல்லையா? இதான் இந்த வருஷத்தோட கடைசி மாதம் இல்லையா? ஸோ அது நாளையிலிருந்து ஆரம்பிக்குது இல்லையா? டைட்டில் என்ன பார்க்குறோன்னா, நாளைக்கு பாபா நம்மளோட சுப்ரீம் டீச்சர் ராஜயோகா சொல்லிக் கொடுக்குற சுப்ரீம் டீச்சர், அதுதான் டைட்டில். என்ன உயர்ந்த சம்ஸ்காரம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா ராஜ ரிஷி அப்படின்ற சம்ஸ்காரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராஜ ரிஷின்ற சம்ஸ்காரம் இருக்கும்போது நமக்கு அந்த உயர்ந்த ராஜ ரிஷின்ற சம்ஸ்காரம் இருக்கும் பொழுது நமக்கு நம்மளோட நம்ம கிட்ட இந்த தெய்வீக குணங்களை கொண்டு வரதுக்கு ராஜரிஷின்றது சம்ஸ்காரம் நமக்கு
pure fortitude. And when we combine it together, we get Raj Rishi. And I think that's also ராஜரிஷின்ற சம்ஸ்காரம் the light நமக்கு and the joy. இந்த தெய்வீக குணங்களை So in Murli, and these are of course teasers that இன்னும் உறுதியாக்குவதற்கு deeper into what Baba is saying. Please நமக்கு சகயோகம் பண்றன. but அது மட்டும் இல்லாமல் he's asking us பாபா நம்மளை தூய்மையாக சொல்றார் இல்லையா, tips, அதற்காகவும் ways of how to do. இந்த ராஜரிஷின்ற So the first one is you're going to இந்த check. சம்ஸ்காரம் Did நமக்கு you ever think that you should do உபயோகம் செய்யும். in return for the study? நம்ம தூய்மையடைவதற்கான And thinking that அந்த பாதையையும் நமக்கு உபயோகம் this செய்யும். is how I should change it. How could the father take any fees from children for this study? நம்ம மோனி சிஸ்டர் கிட்ட கேட்டோம் இல்லையா, மோனி தேதி கிட்ட இருந்து Child, student, பாபா வந்து நம்ம கிட்ட free. பாபா கிட்ட வந்து Teaching people பாபா வந்து நம்ம இந்த படிப்பை படிக்கிறதுக்கு ஏதாவது ஃபீ வாங்குறாரா? giving இல்லை இல்லையா? that can go. அப்போ நம்ம வந்து And sometimes I think என்ன மாற்றம் Baba, I'm giving you செக் பண்ணுறது, பாபா நம்மக்கிட்ட எந்த வித ஃபீஸும் வாங்குறது இல்லை. மாற்றம், அதில் என்ன மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா, பாபா நம்மக்கிட்ட எப்படி தன்னோட குழந்தைகள்கிட்ட இருந்து யாராவது ஃபீஸ் வாங்குவாங்களா? அதேமாரி நம் தந்தை, நம் பாபா நம்மளிட இந்த படிப்பை கற்றுக் கொடுப்பதற்கு எந்த விதமான ஃபீஸும் கேட்கறதில்ல. பாபா நமக்கு இதை ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்கிறார். அதனால் நம்ம எந்த வித சின்ன விஷயங்கள், சின்ன ஏதாவது உதவி செய்திருந்தாலும், ஆனால் நமக்கு பாபா ரிட்டர்னில் என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தா, நம்ம கொடுக்கறது அது பெருசாக தெரியாது. இப்போ அடுத்தது நம்ம மனதை பற்றி பார்த்தோம். அடுத்தது புத்தி. புத்தியில் இந்த செக்கை பண்ணணும். நம்ம உங்களால் இந்த ஆன்மீக ட்ரில்லை பாபா கற்றுக் கொடுக்குற இந்த டைரக்ஷன்ஸ், நம்மளோட டீச்சர் கற்றுக் கொடுக்குற டைரக்ஷன்ஸை நம்மளால் நடைமுறையில் செய்ய முடியுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்புறம் இந்த ஆன்மீக ட்ரில்லை மன்மனா பவ் அப்படின்ற அட்டென்ஷன்ல இருந்து நம்மளால் மாற்றம் கொண்டு வர முடியுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். மன்மனா பவ்னா எப்படி, என்ன விதமான டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, முதல்ல நம்ம ஆத்மன்ற நிலையில் இருக்கணும். இரண்டாவது பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். மூன்றாவது நம்ம பாபாவிடம் வந்து இந்த ஆஸ்தியை பெற வேண்டும், முழுமையான அந்த ஆஸ்தியை பெற வேண்டும். இது வந்து புத்தியை பற்றி செக் அண்ட் சேஞ்ச் செய்வதற்கான பயிற்சி. அடுத்தது நம்ம சம்ஸ்காரம். சம்ஸ்காரம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று செக் செய்வதற்கு என்ன செக் செய்ய போகிறோம் அப்படின்னா, நாம் ராஜ ரிஷியாக மாறப்போகிறோம், ஆக போகிறோம். அதற்கு எவ்வளோ தூய்மையை கடைபிடிக்கிறோம் என்ற செக் பண்ண வேண்டும். அதற்கான மாற்றம் என்னன்னா, பாபா வந்து என்ன மாற்றத்தை நம் பயிற்சி செய்ய வேண்டும் என்றால், பாபா நமக்கு கொடுக்குற இந்த படிப்புன்றது 21 ஜென்மங்களுக்கு ஆன ரிட்டர்ன், அந்த 21 பர்த்ஸ், அதற்கான ரிட்டர்னை நமக்கு கொடுக்குறாரு. அந்த 21 ஜென்மங்களும் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகுது இல்லையா? ஸோ அந்த ரிட்டர்ன் வாங்கும்போது அந்த சம்ஸ்காரத்தை நாம் எண்ணி பார்த்து அதற்கான சம்ஸ்காரத்தை கொண்டு வர வேண்டும்.